உங்கள் போல் காலத்தில் ஏற்றவாறு நிலமாறுகின்ற கட்சி அதிமுக கட்சி அல்ல. இன்னைக்கு பச்சோந்தி போல் அடிக்கடி நிலமாறி பேசுகின்ற கட்சி. எத்தனையோ துயரத்திலே பாதிக்கப்பட்டு கஞ்சா கலாச்சாரத்திலே ஒழிந்து ஐயா எடப்பாடியாரை இழந்து விட்டோமே என்று மக்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். மக்களின் கனவு நினைவாக்கும் வகையிலே நமது காட்பாடி சட்டமன்ற தொகுதியிலே நமது கதாநாயகர் அண்ணன் எடப்பாடியார் அண்ணன் வருகிறார் வருகிறார் வருகிறார். அண்ணன் எடப்பாடியார் அண்ணன் எடப்பாடியார் தமிழகத்தின் வருங்கால முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார், மக்களை காக்கக்கூடிய தமிழகத்தின் தலைவர் அண்ணன் எடப்பாடியார், புரட்சி தலைவர் ஆட்சியை கொண்டு வரும் அண்ணன் எடப்பாடியார், புரட்சி தலைவர் அம்மாவின் ஆட்சி கொண்டு வரும் அண்ணன் எடப்பாடியார் ஐயா வந்துவிட்டார். நமது கவலை எல்லாம் தீங்க போகிறது. அண்ணன் எடப்பாடியார் அண்ணன் எடப்பாடியார் மக்கள் காவலர் அண்ணன் எடப்பாடியார், பெண்களின் காவலர் அண்ணன் எடப்பாடியார், பெண் குழந்தைகளின் காப்பாளர் எடப்பாடியார், தமிழகத்தின் வருங்கால முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் என்று ஐயா அவர்கள் வேலூர் மாநகர மாவட்டத்தில் காட்பாடி சட்டமன்றத்தில் மக்கள் அண்ணன் உங்களிடையே களத்தில் வந்து சந்தித்து நேரடியாக உங்களை கழக பொதுச் செயலாளர் சிறப்புரை ஆற்றுகிறார். எழுச்சி உரையாற்றிய கைத்தட்டி வருக வருக வரவேற்கிறோம். அன்போடு அண்ணன் அவர்களை பேசுமாறு அழைக்கிறோம். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதயம் புரட்சி தலைவி அம்மா இருவரும் தலைவர்களை வணங்கி இந்த காட்பாடி பகுதியே குலுங்குகின்ற அளவுக்கு மக்கள் வெள்ளம் காட்சி அளிக்கின்றது. எங்கே பார்த்தாலும் மக்கள் வெள்ளம், கடல் போல் மக்கள் வெள்ளம் காட்சி அளிக்கின்றது. இந்த தொகுதி அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் வெற்றி பெற்றுவதற்கு இங்கு இருக்கின்ற மக்களுடைய வெள்ளமே சாட்சி. சிறப்பான எழுச்சி பயணத்திலே கலந்து கொண்டு தலைமையாற்றிய வேலூர் மாவட்ட கழக செயலாளர் அறிவிச்சாளர் திரு SRK அப்பா அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய அறிவு சகோதரர் கழக அமைப்பு செயலாளர் திரு வி ராம் அவர்களே, மாவட்ட பொறுப்பாளர் முன்னாள் அமைச்சர் மரியாதைக்கு சார் கழக அமைப்பு செயலாளர் திரு முக்கூர் என் சுப்பிரமணியன் அவர்களே, முன்னாள் அமைச்சர் திருப்பத்தூர் மாவட்ட கழக செயலாளர் அறிவிச்சாளர் திரு KC வீரமணி அவர்களே, கழக ஆட்சியில தாலிக்கு தங்கம் திட்டத்தை கொண்டு வந்தோம். இன்றைக்கு ஏழை குடும்பத்தில் பிறந்த பெண்களுக்கு உரிய நேரத்தில் திருமணம் நடைபெற வேண்டும். அதற்காக மாண்பு அம்மா அவர் தொலைநோக்கு சிந்தனையோடு ஏழை மக்களை வாழ வைக்கின்ற அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்து தாலிக்கு தங்கம் திருமண உதவி திட்டம் 26,50,000 திருமண உதவி திட்டத்தின் கீழ் அந்த குடும்பத்திற்கு கொடுத்து தாலிக்கு தங்கத்தை கொடுத்து அந்த குடும்பத்தை வாழ வைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். தமிழ்நாட்டில் 6 லட்சம் குடும்பத்தை அதிமுக ஆட்சியிலே வாழ வைத்திருக்கிறோம். இன்றைக்கு ஒரு பவுன் 75,000 ரூபாய்க்கு விற்குது. சிந்திச்சு பாருங்க. அந்த அற்புதமான திட்டம் ஏழைகளுக்கு கொடுத்த திட்டத்தை நிறுத்திய அரசாங்கம் திராவிட மாடல் அரசாங்கம் என்பதை இந்த நேரத்தில் எண்ணி பார்க்க வேண்டும். அதே போல இன்றைக்கு நம்முடைய சகோதரிகள் குறிப்பிட்ட நேரத்திற்கு வேலைக்கு செல்ல வேண்டும். வேலை முடிந்த பிறகு வீட்டுக்கு செல்ல வேண்டும். அதற்காக அம்மா இருசக்கர வாகனம் மானியத்தில் வழங்கப்படும் என்று தேர்தல் அறிவிப்பிலே அம்மா வெளியிட்டார்.
அதன் அடிப்படையிலே அம்மாவுடைய அரசு சுமார் 3 லட்சம் பேருக்கு இந்த திட்டத்தின் வாயிலாக அம்மா இருசக்கர வாகனம் வழங்குகின்ற திட்டத்தை தொடங்கி சுமார் 2,85,000 நம்முடைய சகோதரிகளுக்கு சுமார் ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாகனம் வாங்குறதுக்கு 25,000 ரூபாய் மானியம் கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதையும் நிறுத்திட்டாங்க. அதே போல நம்முடைய மாணவ செல்வங்கள், அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் பெரும்பாலும் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்கள், நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் அரசு பள்ளியிலே அதிகம் பேர் படிக்கின்றார்கள். அப்படிப்பட்ட மாணவர்களுக்கு திறமையான கல்வி கிடைக்க வேண்டும், விஞ்ஞான கல்வி கிடைக்க வேண்டும், உலகத்தரத்திற்கு ஏற்ற கல்வி நம்ம அரசாங்க பள்ளியில் படிக்கின்ற மாணவருக்கு கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இதே புரட்சி தலைவி அம்மாவுகள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் இன்றைக்கு நம்முடைய அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்களுக்கு லேப்டாப் அதிமுக ஆட்சியிலே கொடுக்கப்பட்டது. 2011 2021 வரைக்கும் 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சியில் சுமார் 52,35,000 மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் கொடுத்து சிறந்த கல்வியை நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதற்காக 7,300 கோடி நிதி ஒதுக்கீடு செய்து அந்த மாணவர்களை ஒரு திறம்பட மாணவர்களாக அரசு பள்ளியிலே படித்தாலும் அந்த மாணவர்களும் தனியார் பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு இணையாக உருவாக்கிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல இன்றைக்கு ஏழைகள், இன்றைக்கு விவசாயிகள், இங்கே நகரப்புறத்தில் ஏழைகள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு பல பேர்களுக்கு வீடு இல்லாமல் இருக்கின்றது, காலி மனைகோடு இல்லாமல் இருக்குது. அப்படிப்பட்ட ஏழை மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், மலைவாழ் மக்கள், அவர்களுக்கெல்லாம் மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அடுத்த ஆண்டு அமைகின்ற பொழுது அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். அத்தனை ஏழைகளுக்கும் காங்கிரீட் வீடு, பல லட்சம் மதிப்பிலே அந்த காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். இப்ப இருக்கிற வீடு மாதிரி இல்ல. இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு கட்டி கொடுக்கின்ற வீடு இன்றைக்கு அந்த மக்கள் பாராட்டி பெறுகின்ற அளவிற்கு அந்த வீடு அமை என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதே போல இந்த பகுதியில் இன்றைக்கு ஏழை மக்கள் நிறைந்த பகுதியாக இருக்கின்றது. அந்த ஏழை மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொடுக்க வேண்டும், வேலைவாய்ப்புகளை கொடுக்க வேண்டும். அதற்காக அதிமுக அரசு தேர்தல் நேரத்திலே அற்புதமான அறிவிப்பை வழங்க இருக்கின்றது என்ற மகிழ்ச்சியான செய்தியும் இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதிமுக ஆட்சி இருக்கின்ற காலத்தில் நல்லா சிந்திச்சு பார்க்க வேண்டும். நான் தமிழகத்துடைய முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற பொழுது கடுமையான வறட்சி, சென்னையில் குடிப்பதற்கு கூட தண்ணீர் கிடையாது. வேலூரிலிருந்து ரயில் மூலமாக சென்னைக்கு தண்ணீர் கொண்டு சென்றோம். அப்ப கூட விலைவாசி உயரல. நாட்டு மக்களுக்கு தேவையான குடிநீர் தட்டுப்பாடு இல்லாம கொடுத்தோம். அதே போல கொரோனா ஒருத்தர் யாரும் பார்க்க முடியாது. ஒரு ஆண்டு வீட்டிலேயே அடைந்து கிடைக்கின்ற சூழ்நிலை கூட விலைவாசி உயரல. அந்த காலகட்டத்தில் ஏழை மக்கள் பாதிக்க கூடாது என்பதற்காக ஒரு வருடம் ரேஷன் கடையில் விலையில அரிசி, விலையில எண்ணெய், விலையில சக்கரை வழங்கிய அரசாங்கம் அதிமுக அரசு. ஆக ஏழைகள் பாதிக்க கூடாது என்பதை அதிமுக அரசு உன்னிப்பாக கவனித்து அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் பாதுகாப்பாக இருந்த அரசு அதிமுக அரசு. கண்ணை இமைகாப்பதை போல பாதுகாத்து ஏழைகளை பாதுகாத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அங்கே காவல்துறை மானிய கோரிக்கை, சட்டமன்றத்தில் காவல்துறை மானிய கோரிக்கை நடைபெற்றது. முதலமைச்சர் தான் இதுக்கு இந்த இலாக்காவுக்கு பொறுப்பாக துறை வைத்திருக்கின்றார். அந்த கொள்கை விளக்க குறிப்பில் 20வது பக்கத்தில் 2வது பேராவில் தெரிவிக்கப்பட்டிருக்குது. இன்றைக்கு கஞ்சா கண்டுபிடிக்கப்பட்டது பள்ளிக்கரியிலே, கல்லூரிக்கரியிலே 2348 பேர் கண்டுபிடிக்கப்பட்டதாக இன்றைய முதலமைச்சர் அவருடைய கொள்கை விளக்க குறிப்பில் அவரே குறிப்பிட்டிருக்கார். ஆனா கைது செய்யப்பட்டது 148 பேர். பள்ளிக்கரியிலே, கல்லுக்கரியிலே கண்டுபிடிக்கப்பட்ட நபருடைய எண்ணிக்கை 2348 பேர். கைது செய்யப்பட்டது 148 பேர். மற்றவர்கள் யாரு? ஆளுங்கட்சி சேர்ந்தவர்கள். அப்படித்தானே என்ன தோன்றும்? கஞ்சா வச்சிருந்தா குற்றம், கொண்டு போனா குற்றம், விற்றா குற்றம். இப்படி இருக்கின்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழக தலைவர், இன்றைய முதலமைச்சர், அவருடைய துறை அவரே கொள்கை விளக்க குறிப்பில் குறிப்பிட்டிருக்கிறார். ஆக தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாக காட்சியளிவதற்கு ஆளுங்கட்சி தான் பொறுப்பு என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். நான் பலமுறை தொலைக்காட்சியின் வாயிலாக
பத்திரிகையின் வாயிலாக சட்டமன்றத்தில் இது குறித்து பேசப்பட்டு விட்டது. ஆனால் இந்த அரசு அதை கண்டுகொள்ளவில்லை. இன்றைக்கு தமிழகம் போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாக, போதைக்கு இளைஞர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் அடிமையாகி சீரழியக்கூடிய காட்சியை கண்ணால் காண முடிகிறது. இன்றைய தினம் முதலமைச்சர் சொல்லுகிறார், தொலைக்காட்சியில் எல்லாம் பார்த்திருப்பீங்க, இளைஞர்களே போதையின் பாதையில் செல்லாதீர்கள். எப்ப சொல்றாரு? எல்லாம் போதைக்கு அடிமையாகி சீரழிஞ்ச பிறகு முதலமைச்சர் சொல்ற கருத்து. ஆக நாங்கள் ஏற்கனவே இதை குறிப்பிட்டோம். அப்ப நாங்கள் குறிப்பிட்டவுடன் பிரதான எதிர்க்கட்சி இப்படி ஒரு பிரச்சனை சொல்லுகிறது என்று எண்ணி அதற்குண்டான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் இன்றைக்கு போதைப் பொருள் நடமாட்டத்தை குறைத்திருக்கலாம். இன்னொருத்தர் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி உறுதிமொழி எடுக்க வேணுமா? போதைப் பொருளை கட்டுப்படுத்த உறுதிமொழி எடுக்க வேணும். எப்ப போதைப் பொருள் எல்லாம் நம்முடைய மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் பயன்படுத்தி ஒரு மோசமான நிலைக்கு தமிழ்நாடு சென்று விட்டது. இப்பொழுதுதான் நானும் அதை இன்றைக்கு முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் இந்த போதை பற்றி நடமாட்டத்தை குறித்து பேசுகிறார். இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா சொல்லுங்க? அதோட இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் என்னென்ன திட்டத்தை கொண்டு வந்தோமோ, மக்கள் பயனளிக்கக்கூடிய திட்டம், மக்களுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய திட்டம், அதையெல்லாம் மூடு விழா செஞ்சுட்டாங்க. அம்மா மினி கிளினிக், இது என்ன அரசியல் தேவை? இதை வேண்டுமென்றே திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட திட்டம் அம்மா மினி கிளினிக் திட்டம். இது மக்களிடத்திலே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது. அது இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பிடிக்கவில்லை. ஏழைகளுக்கு சிகிச்சை அளிப்பதை கூட பொறுத்து கொள்ள முடியாத ஒரே அரசாங்கம் திராவிட மாடல் அரசாங்கம். சுமார் 2000 அம்மா மினி கிளினிக் நாங்கள் திறந்தோம். ஏழை மக்கள் அதிகமாக வசிக்கிற பகுதியை தேர்ந்தெடுத்து அந்த பகுதியில் ஒரு அம்மா மினி கிளினிக்கை திறக்கப்பட்டு அதில் ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர், ஒரு செவிலியர், ஒரு மருத்துவ உதவியாளர் நியமிக்கப்பட்டு அங்கு இருக்கின்ற ஏழை மக்கள் ஏதாவது நோய்வாய்ப்பட்டால் அந்த அம்மா மினிக்கு சென்று அங்கே சிகிச்சை பெற்றுக் கொள்ளலாம். அந்த திட்டம் மக்களிடத்தில் மிகப்பெரிய வரவேற்பை ஏற்படுத்தியது. அது பொறுக்க முடியாம அதை ரத்து செய்த அரசாங்கம் திராவிட மாடல் அரசாங்கம், ஸ்டாலின் மாடல் அரசாங்கம். திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் இப்பொழுது ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற காரணத்தினாலே நாங்கள் கொண்டு வந்த திட்டத்தை ரத்து செய்திருக்கிறீர்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அடுத்த ஆண்டு மக்களுடைய பேராதரவை பெற்று ஆட்சி அமைக்கும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட திட்டத்தை ரத்து செய்த அனைத்தும் தொடரும் தொடரும் தொடரும். அம்மா மினிகள் தான் நீங்க ரத்து பண்ணிக்கிறீங்க. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி வளர்ந்தவுடனே 4000 அம்மா மினிகள் ஏழை மக்கள் வசிக்கிறாங்க. அங்க ஒரு அம்மா மினிகள் அங்க வைத்தியம் பண்ண அங்க சிகிச்சை பெற்றுக்கிறாங்க. ஏழைகளுக்காகத்தான திட்டத்தை கொண்டு வர வேண்டும். ஒரு அரசாங்கம் நல்ல அரசாங்கம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் மக்கள் என்ன எண்ணுகிறார்களோ அதை நிறைவேற்றுவதால் ஒரு நல்ல அரசாங்கத்தோட லஞ்சம் இல்லாத டிபார்ட்மெண்டே இல்லை. நீங்க முறையோடி போயிருக்கு. ஒரு மோசமா 6000 மதுக்கடையில அங்க இருக்கின்ற மது பிரியர்கள் அங்க போய் பாட்டில கடையில மதுக்கடையில வாங்கினா ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய் அதிகமா கொடுத்தா தான் அங்க அந்த மது பாட்டில கிடைக்கும். அப்படி தமிழ்நாடு முழுவதும் ஒரு நாளைக்கு விட்டு கொண்டிருப்பதாக அந்த விற்பனையாளரை தெரிவிக்கிறாங்க. ஊடகத்திலே வலையில் செய்தி தான் சொல்றாங்க. ஒரு நாளைக்கு 15 கோடினா மாசத்துக்கு 30 நாளைக்கு 450 கோடி மேலிடத்துக்கு போகுது. வருஷத்துக்கு இருக்கின்ற ஆட்சி தானே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. இன்னைக்கு இந்தியாவிலே கட்டுப்படுத்த வேண்டும் என்று ஒரு டிஜிபி வந்தார். உங்களுக்கு யாருக்கு தெரியும்? அந்த டிஜிபி 2.0 3.0 4.0 போட்டு 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 கடைசி ரிட்டையர் ஆகி போயிட்டார். போட்டுதான் மிச்சம். அவரும் எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்தாரு, எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தாரு. ஆனா ஒண்ணும் முடியல. ஏன்னா ஆளுங்கட்சியே இதற்கு ஈடுபட்டுகின்ற காரணத்தால அவர் இந்த மதுவை போதைப் பொருளை ஒழிக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படுவதையும் நேரத்தை நினைவு கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாத பத்திரிகையில செய்தி வந்ததா இல்லையா? திரு முத்தரசு அவர்களே சொல்லுங்க. நீங்க கூட்டணி வச்சு போட்டுறீங்க. திமுக தலைமையில கூட்டணி வச்சுங்க. அந்த கூட்டணியுடைய தலைமை திமுக உங்களுக்கு தேர்தல் ரீதியாக கொடுக்கப்பட்டதா இல்லையா? அதுதான் என்னுடைய கேள்வி. இரண்டாவது, இன்னொன்னு சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி ஏழை மக்கள் வசிக்கிறாங்க. அங்க ஒரு அம்மா மணிக்கு அங்க வைத்தியம் பண்ண அங்க சிகிச்சை பெற்றுக்கிறாங்க. ஏழைகளுக்காகத்தான திட்டத்தை கொண்டு வர வேண்டும்.
ஒரு அரசாங்கம் நல்ல அரசாங்கம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் மக்கள் என்ன எண்ணுகிறார்களோ அதை நிறைவேற்றுவதால் ஒரு நல்ல அரசாங்கத்திற்காக பத்திரிகையில செய்தி வந்ததா இல்லையா? திரு முத்தரசன் அவர்களே சொல்லுங்க. நீங்க கூட்டணி வச்சு போட்டுருக்கீங்க, திமுக தலைமையில கூட்டணி வச்சுங்க. அந்த கூட்டணியுடைய தலைமை திமுக உங்களுக்கு தேர்தல் ரீதியாக கொடுக்கப்பட்டதா இல்லையா? அதுதான் என்னுடைய கேள்வி. இரண்டாவது, இன்னொன்னு சொல்றாரு, எடப்பாடி பழனிசாமி பாரதிய